வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பொய்யான செய்திகளை பரப்பக்கூடிய ஊடகங்கள் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. குறிப்பாக இன்றைக்கு மதுரை விமான நிலையத்தில் தளபதி விஜய் அவர்கள் கொடைக்கானலில் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு மதுரை விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு கிளம்புறாரு. அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை ஊடகங்கள் பெரிதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்பராஜ் அப்படிங்கிற தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர், அதே மாதிரி இயக்கமாக இருக்கும்போதும் பயணித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரசிகர் மன்றமாக 1992 தளபதி அவர்களுக்காக பயணிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் மீது துப்பாக்கியை வைத்த பாதுகாவலர்கள், பவுன்சர்கள் அப்படின்ட்டு பல்வேறு பொய் செய்திகளை ஊடகங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் உண்மைத்தன்மை என்ன, இதில் உண்மை என்ன அப்படின்னா, இப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது, அந்த வீடியோ ஸ்லோ மோஷனாக பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்ட்டு. ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது தளபதி விஜய் அவர்களுக்கு. பாதுகாவலர் கையில் ஒரு துப்பாக்கி இருக்குது. அவர் பின்னாடி இருக்கார். இன்பராஜ் அவர்கள் தளபதி அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறதுக்கு அதற்கு முன்பு சால்வை கொடுத்து அவர் மரியாதை செலுத்தி சென்னைக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக பார்க்கறதுக்காக ஓடி வர்றார். காரை தாண்டி ஓடி வர்றாரு. அப்போ இன்னொரு பாதுகாவலர் அவரை பிடிக்கிறார். ஒரு பாதுகாவலர் அவரை பிடித்து தடுக்கிறார். அது மட்டும்தான் நடக்குதே தவிர துப்பாக்கியை எடுத்து எந்த இடத்துலையும் அவர் மிரட்டலை, அவர் துப்பாக்கியை நீட்டி காமிக்கலை, அவர் தலையில் வைக்கலை அப்படிங்கிறது தான் வீடியோவில் நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஊடகங்கள் தொண்டர்கள் தலையில் துப்பாக்கி வைத்த பவுன்சர்கள் அப்படின்னு வெளியிடுறாங்க. அதே மாதிரி பாதுகாவலர்கள் அப்படிங்கிற மாதிரி வெளியிடுறாங்க. இதில் உண்மை என்ன இருக்குன்ட்டு ஸ்லோவாக பார்த்தாவே தெரியும். அதில் ரவுண்டு போட்டு ஏரோ மார்க் போட்டு ஏன் பொய் செய்தியை ஏன் அப்படி பரப்புறீங்க? இப்போ ஊடகங்களுக்கு அதுதான் வேலை. தமிழ் வெற்றிக் கழகம் குறித்தும் தளபதி விஜய் அவர்கள் தலைவர் குறித்தும் தொடர் தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டியது தான் ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்னே தெரியும். ஊடகங்களில் பரப்பப்பட்ட ஒரு மிக முக்கியமான பொய், அதற்கு பதில் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா இதற்கு முன்பு நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. கட்சியை விட்டு வெளியில் வராங்க, கட்சியை விட்டு வெளியில் போனவங்கள போய் நேரடியாக போயிட்டு நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து என்ன நடந்தது, அதிர்ச்சி, அப்படி இப்படின்னு ஏதோ டைட்டில் போட்டு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் சில வீடியோக்கள் தவிர்த்துட்டு இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணுமா அப்படின்னு இருந்தேன். இது முக்கியமாக நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். ஏன்னா தலைவர் அவர்கள் நாளைக்கு மக்களை போய் சந்திக்கும் போது அவருடைய பாதுகாவலர்கள் துப்பாக்கி வச்சுருக்காங்க, நேராக போயிட்டு நெருங்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான பொய் பரப்புரை மேற்கொள்வாங்க. அவர் அருகில் போய் பார்க்கவே முடியாது, அவர் எங்கே இருக்கார் தெரியுமா அப்படின்ட்டு நாளைக்கு எதிர்க்கட்சிகளும் அமைச்சர்களும் எல்லாருமே கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. கட்சியில் இங்கே பெய்டு கூலிகள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் யூடியூப்பில் உட்காந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அங்கே நடந்தது இன்னொரு காவலர் கையில் தான் துப்பாக்கி இருக்கே தவிர அவரை பிடித்த காவலர் கையில் துப்பாக்கி இல்லை. இந்த மாதிரியான ஒரு பொய் பரப்புரைக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா 2011 நம்ம பார்க்குறோம். 2011 தேர்தலில் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்தளவுக்கு ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்புனுச்சு. அவர் அடிக்கிறாரு, அவர் திட்டுறாரு, அவர் வேட்பாளராக இருக்கக்கூடியவரே அடிக்கிறாரு பாருங்க, அவர் இப்படி தான் இருக்காருன்ட்டு தவறான வீடியோக்களை அவர் ஒரு வார்த்தை சொன்னதை ரிப்பீட்டில் போட்டு அவர் எந்த அளவுக்கு களங்கப்படுத்தி அவர் அரசியலை விட்டு நீக்கினாங்கன்னு தெரியும். பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் பேசுவாங்க. வடிவேல் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு கருணாஸ் இருக்கார். அதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூப்பிட்டு திமுக கத்த விடுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்கைகளை ஒரு அச்சமூட்டக்கூடிய வீடியோக்களாக மாற்றி மக்கள்கிட்டேருந்து அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதில். ஆனால் விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து தவறாக சித்தரித்தது ஊடகங்கள் தான். அவருடைய ஒரு செயலை மீண்டும் மீண்டும் காமிச்சு அவரை தரக்குறைவாக காமிச்சது, மக்கள்கிட்டேருந்து அந்நியப்படுத்தியது ஊடகங்கள் தான். நம்ம அந்த ஊடகங்களில் பணியாற்றுறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுங்கிறதுனால தான் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த மாதிரியான தவறான செய்திகளை பரப்பிட்டோம், இதுக்கு மன்னிப்பு கேட்பாங்களான்னா அப்படி கிடையாது. அந்த வீடியோவை எடிட் பண்ணக்கூடியவரே எடிட்டரே பார்த்தா கூட இல்லை, அது அவரோட கையிலேருந்து காமிக்கக்கூடிய துப்பாக்கி இல்லைன்னு தெரியும். ஆனால் தொடர்ந்து இதை தவறான செய்தியை பரப்பணும் அப்படிங்கிறது தான் மீடியாவில் ஹெட்டாக இருக்கக்கூடியவர்களோட வேலையாக இருக்கும். இது எப்படியாவது பரப்பி மக்கள்கிட்டேருந்து தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜய் அவர்களையும் ஒதுக்கி வைக்கணும். அவர்கிட்டேருந்து நெருக்கம் காட்ட முடியாது, அவர் அங்கே இருக்கார், உச்சத்தில் இருக்கிறாரு, அவர் கீழே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரியான தவறான செய்திகளை பரப்புறதுக்காக தான் இதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நடக்கும்.
தேவையில்லாத விவாதங்களை, தேவையில்லாத பொய் பரப்புரைக்கு பதில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ சமீபத்தில் பெரிய அளவில் பேசப்படுறது வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு பெண் வந்து விலகுறாங்க. அதை வந்து எல்லா ஊடகங்களும் போய் நேர்காணல் எடுக்கிறாங்க. என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வெளியிடுறது வந்து இது ஒரு கிரியேட் பண்ணுறது, நரேட்டிவ் செட் பண்ணுறது. இந்த மாதிரி தான் இருக்குது, பெண்களுக்கு வந்து கட்சியில் வந்து முன்னுரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்துக்களை வந்து பரப்பணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம எல்லா கட்சிகளுமே பார்க்குறோம். விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டேன். அதன் பிறகு சீமான் அவர்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏதோ உட்கட்சி பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பெருசாக பேசுவோம். திமுக கூட்டணி கட்சியில் இல்லாத கட்சிகளுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இருந்தாலும் அதை பெரிதாக பெரிதுபடுத்த காட்டக்கூடிய ஊடகங்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போ தேவையான ஒரு பதில் கொடுக்க வேண்டிய விடயங்களுக்கு மட்டும் நம்ம பதில் கொடுத்துட்டு தேவையில்லாத விடயங்களை வந்து நம்ம தவிர்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா நேற்றைக்கு நீட் தேர்வு நடந்தது. நீட் தேர்வில் எந்த அளவுக்கு சிக்கல் இருந்ததுன்னு பார்க்க முடியுது. நீட் தேர்வில் 5 ஆண்டுகளாக திமுக எந்த அளவுக்கு பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அதையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். திமுக என்ன செய்தது, உதயநிதி என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து விவாதமாக்கணும். அதை தாண்டி இந்த மாதிரி ஊடகங்கள் பரப்பக்கூடிய, ஊடகங்கள் நரேட்டிவ் செய்யக்கூடிய விடயங்களுக்கு வந்து நம்ம பதில் கொடுத்து நம்மளோட நேரத்தை வீணாக்க வேணாம் அப்படின்னு சொல்ல வரேன். இவர்கள் எதையெல்லாம் பேசுவார்கள், எதையெல்லாம் செய்வார்கள் நமக்கு தெரியும். அதற்கு பலியாகாமல் தேவையான ஒரு பதிலடிகள் வந்து கொடுத்துட்டு மற்ற விடயங்களை விட்டுட்டு 2026 நாம் என்ன செய்ய போகிறோம், மக்களுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பேசலாம். அதே மாதிரி இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கி நகர்றது வந்து நம்மளுடைய நேரத்தை ஒரு நல்ல விஷயமா மக்கள்கிட்ட இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும், என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதையும், என்ன இந்த அரசியல்வாதிகள்லாம் செய்யலை அப்படிங்கிறதையும் நம்ம பேசணும். அதை தாண்டி ஒரு கட்சியை விட்டு வெளியில் போனவங்களுக்கு நிறைய நேரம் பதில் கொடுக்கறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். அது ஊடகங்கள் பெரிதுபடுத்தும். இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஊடகங்களுக்கு நிறைய பிளான்கள் இருக்குது. அதெல்லாம் செய்வாங்க. அதில் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லுவோம். தேவையில்லாத வந்து ஓரங்கட்டிட்டு நம்மளுடைய அரசியலை வந்து முன்னெடுத்து நகர்ந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் எதிரான பரப்பக்கூடிய பொய்களுக்கு பதிலும், அதே மாதிரி அரசியல் ரீதியான நிறைய கருத்துக்களும் இங்கே 2026 ஆட்சி மாற்றம் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்க போகுது, எப்படி ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, அது குறித்து அதை நோக்கி பயணிப்போம். தொடர்ந்து டிவிக்கு ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி.